இயற்கைக்கோ இல்லை இயற்கை ஜீவராசிகளுக்கோ ஒரு உணவளிக்கணும், அதுங்களை பாதுகாக்கணும், அது பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த எண்ணம் இருக்குது சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இது விவசாயிகளுக்கும் இயற்கைக்குமான கொண்டாட்டம் தானே. சும்மா இருக்கிறவங்கள எதுக்கு கொண்டாடின்னு இருக்கீங்க? சாப்பிட்றதுக்கு அவங்கள கொண்டாட சொன்னாங்க. டிவி காரனுக்கு என்ன இதில் கொண்டாட்டம் இருக்குது? ஷாப்பிங் மால் வச்சுருக்கவனுக்கு என்ன கொண்டாட்டம் இருக்குது இதில்? உண்மையாக சொல்லப்போனால் கிறிஸ்டினு, முஸ்லீமு, இந்து இவங்களுக்கான கொண்டாட்டத்தை அவங்கவுங்க மதத்தை சார்ந்தவங்க பெருமைப்படுத்தி கொண்டாடுறாங்க. ஆனால் விவசாயிகள் அப்படி யாராச்சும் கொண்டாடுறாங்களா? உண்மையாக சொல்லப்போனால் இங்கே அரசியலும் வியாபாரமும் தான் விவசாயிகளை வச்சு ஆயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக விவசாயிகளுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. அவர்கள் உழைத்து உழைத்து ஓடாக தான் போயிட்டு இருக்காங்களே கண்ட அவங்களுக்காக கை கொடுத்து தூக்க இங்க தனி மனிதனும் அரசாங்கமும் மற்றும் உதவிக்கான பணங்கள் துணிமணிகள் எடுத்து கொடுப்பாங்க. இந்த விவசாயிகளுக்கு யாராச்சும் எடுத்து கொடுக்குறாங்களா? அரசு தான் கொடுக்குதா? இதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டாங்க? விவசாயிகளும் விவசாயத்திற்கு உதவக்கூடிய அனைத்து மக்களுக்கும், ஜீவராசிகளுக்கும், இயற்கைக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். மற்ற யாருக்கும் விவசாயிகள் அல்லாதவர்களுக்கு வணக்கமோ இல்லை வாழ்த்துக்களோ சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை.